மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவ வார்த்தை நமக்கு தெளிவாய் இங்கு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவரை அறியாத கமாலியலின் மூலமாக ஆண்டவர் இந்த சங்கத்தில் உள்ள பெரிய தலைவர்கள், அப்போஸ்தலருக்கு எதிராய் நிற்கிறவர்களுக்கு ஒரு உண்மைய சத்தியத்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். அவங்க தைரியமாய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்த்து இந்த கமாலியலோட உள்ளத்துல கர்த்தர் பேசினார். அப்போ இந்த கமாலியல் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் 2 உதாரணங்களை தர்றார். ஒருத்தர் தெதியாஸ், இன்னொருத்தர் யூதாஸ், கலிலேயனாகிய யூதாஸ். இவங்க இந்த தெதியாஸ் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இந்த சொல்லப்பட்ட தெதியாஸ் தன்னை பின்பற்றின ஆட்களுக்கு அவனை முழுவதுமாய் நடத்த முடியல. அவன் மரித்து போனா அந்த அவனை பின்பற்றின ஜனங்களும் சிதறி போனாங்க. அவங்களால நிலை நிற்க முடியல. அதே போல இந்த யூதாசும் அவன் என்ன பண்ணா, அவனை பின்பற்றின ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டார்கள் அவன் இல்லாத போது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம், அங்கு மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம், 2த்துக்கும் வித்தியாசம். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட காரியத்தை மனுஷனுடைய முயற்சியோ, மனுஷனுடைய எதிர்ப்போ, மனிதர்கள் தருகிற சூழ்ச்சியோ ஒருபோதும் கர்த்தருடைய வேலையை தடுக்க முடியாது. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் எப்பொழுதும் அது நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அது 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 வெற்றியாய் முடியுதா, தோல்வியாய் முடியுதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம எடுக்கிற முயற்சிகள் கர்த்தருக்கு அடுத்ததா இருக்கா, ஆண்டவருக்கு இது சித்தமா அப்படின்னு நம்ம ஜெபத்தில் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செயல்படும் போது ஆண்டவர் அதில் வெற்றியை தருகிறவராக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய உதவி இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் மனிதனுடைய முயற்சிகள் அது என்ன ஆகும்? தோல்வியாய்தான் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். எப்பொழுதும் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய திட்டங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து, இது தேவனுடைய திட்டத்துக்கு அது ஒத்து போகிறதா, அல்லது என்னுடைய மாம்சத்துல இருந்து நான் போடுகிற திட்டங்களா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு காரியம் தேவனிடத்திலிருந்து வந்ததனால் அது நிச்சயமாக அது வெற்றியாய் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் இந்த சனகரிப் சங்கத்தில் இந்த கமாலியேல் என்ற மனிதன் மூலமாக பேசுகிறது என்ன அப்படின்னா, அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள நீங்க விட்டுருங்க, அவங்கள நீங்க தீங்கு செய்யறதுக்கு நீங்க எச்சரிக்கையாயிருங்க என்று சொல்லி இந்த மனிதன் மூலமாக அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்ம தேவனுடைய திட்டங்களை நம்ம செயல்படுத்துகிறதுல தயக்கமோ இதுவும் நமக்கு காணப்படுகிறப்ப நம்ம தெளிவாக இருந்தாதான் இது தேவ திட்டமா, தேவ சித்தமா அப்படின்றத தெளிவாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கரத்தில் நம்முடைய காரியங்களை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே அவருடைய திட்டங்கள் எப்படி இருக்கும்? பெஸ்டா இருக்கும். ஏன்னா அவர் அறிந்தவர்.
எதிர்கால சூழ்நிலைகளை அறிந்தவர், என்ன நடக்க போகுது, எந்த மனுஷன் எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். நம்ம மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஒன்று வந்துச்சுன்னா அது என்ன செய்யும், இல்லை இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஒருவர் என்ன செய்ய முற்றிலுமாய் அழிக்க முடியாது. இன்னொன்று, நாம் ஆண்டவரிடத்துல நம்ம முறையிடணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்மளா போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் கரத்தில் நான் அர்ப்பணிச்சிட்டேன். அப்போது தேவனுடைய வல்லமையை நம்ம நம்பி அவரை சார்ந்திருந்து கர்த்தருடைய வல்லமை நமக்காக செயல்படும்படியாய் நம்ம விட்டு கொடுத்துடணும். நம்மளே போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் விட்டு கொடுக்கும்போது அவர் என்ன செய்யணுமோ அதை நமக்காக அவர் செய்து முடிப்பார். அதுதான் முழுமையான விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுதா, அதையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களுக்காக, நோக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த நோக்கங்களும் திட்டங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாதைகள், விருப்பங்கள் எதுவும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது நிலை பெறாது என்பதை அறிந்திருக்கிறோம். மனித முயற்சிகள் வீணாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய திட்டமே, உம்முடைய சுத்தமே எங்கள் வாழ்க்கையில் நிலை நிற்கும். எங்களை உயிர்ப்பிக்கும், எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே, உம்முடைய திட்டங்களுக்கு உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியத்தை நீர் செய்யும்படியாய் நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.